வணக்கம் நண்பர்களே. இது காதலின் மொழி. இன்னைக்கு நாம கேட்க போற கதைய தொடங்கலாம் வாங்க. அரக்கனை ஆளும் அக்ஷரா கதையின் 10வது அத்தியாயம். பங்களாவின் மாடிப்பகுதியில் அமைந்திருந்த அந்த பிரம்மாண்டமான மாஸ்டர் பெட்ரூமின் தடிமனான தேக்கு மரக் கதவு டக் என்ற கனத்த ஒலியோடு அடைப்பட்டது. அந்த அறைக்குள்ளிருந்த அமைதியை அந்த ஒற்றை சத்தம் முற்றிலுமாக கலைத்தது. அடுத்த வினாடி இத்தனை நேரமாக வீட்டின் பெரியவர்களுக்காகவும் குடும்பத்தின் கௌரவத்திற்காகவும் அக்ஷரா தன் முகத்தில் அணிந்திருந்த அமைதி என்ற போலி முகமூடி சுக்குநூறாக உடைந்து சிதறியது. அவளது உடலெங்கும் ஆத்திரமும் வன்மமும் அக்னி பிழம்பாக பொங்கி வழிந்தன. சட்டென்று ஆரியனை நோக்கி திரும்பிய அவளது மைத்தீட்டிய பெரிய விழிகள் அவனை அப்படியே சுட்டரிப்பதைப் போல வெறித்து பார்த்தன. அவளது அடர் சிவப்பு நிற அக்வா பட்டு சேலையின் முந்தானை அவளது கொதிக்கும் மூச்சு காற்றின் வேகத்திற்கு ஏற்ப நெஞ்சின் மேல் படபடவென ஆடியது. கைய தொடாதன்னு சொன்னல்லடா என்று உக்கிரமாக கத்தினாள் அக்ஷரா. அவளது கம்பீரமான குரல் அந்த விசாலமான அறையின் 4 பளிங்கு சுவர்களிலும் எதிரொலித்து உறைந்தது. ஒரு 200 கோடி கார்ப்பரேட் டீலுக்காகவும் என் தாத்தாவோட சாம்ராஜ்யத்தை இந்த சந்தர்ப்பவாதிகள் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காகவும் மட்டும்தான் உன் கையால இந்த தாலியை ஏத்துக்கிட்டேன். அத உன் மனசுல நல்லா ஞாபகம் வச்சுக்கோ ஆரியன். இந்த அறையோட கதவு சாத்தப்பட்ட அடுத்த வினாடியே நீ எனக்கு புருஷனும் இல்ல, நான் உனக்கு பொண்டாட்டியும் இல்ல. உன் உடம்போட உஷ்ணமோ இல்ல உன் விரல் நுனி தீண்டலும் என் மேல பட்டா விளைவு ரொம்ப மோசமா இருக்கும். அக்ஷராவின் உதடுகள் கோபத்தில் அதிர்ந்தன. அவளது சிவந்த தாடை நரம்புகள் புடைக்க தன் கௌரவத்தை காக்க அவள் வீசிய அந்த வார்த்தைகளின் ஈட்டி ஆரியனை சிறிதும் அசைக்கவில்லை. மாறாக அவன் மிகவும் நிதானமாக தன்னை சுற்றிலும் இருந்த சூழலை எதிர்கொண்டான். தன் உடலில் இருந்த கருப்பு நிற கோட்டை மெதுவாக கழற்றி அருகில் இருந்த தேக்குமர சோஃபாவின் மீது வீசினான். சட்டையின் மேல் பொத்தான்களை லேசாக தளர்த்தியபடி தன் இடது மணிக்கட்டில் மின்னிய தடிமனான தங்க கடையத்தை மெதுவாக திருகினான். அவனது அகன்ற மார்பு சீராக ஏறி இறங்கியது. அவனது கூர்மையான விழிகளில் எந்தவித கோபமும் இல்லை. மாறாக அவளது அத்தனை ஆத்திரத்தையும் தன் ஒற்றை பார்வையாலேயே உள்வாங்கி விழுங்கும் ஒரு அசுர காதலின் திமிரும் அசைக்க முடியாத கெத்தும் மட்டுமே மிஞ்சி இருந்தன. அவன் ஒற்றை அடியாக அவளை நோக்கி மெதுவாக நகரத் தொடங்கினான். அவனது ஒவ்வொரு அடியும் பளிங்கு தரையில் உருவாக்கும் அதிர்வை அக்ஷரா தன் நெஞ்சு கூட்டிற்குள் உணர்ந்தாள். அவன் நெருங்கி வர வர அக்ஷரா தன் காலடிகளை பின்னுக்கு வைத்தாள். அவளது பட்டு சேலையின் விளிம்பு தரையில் உரசியது. இறுதியாக மாஸ்டர் பெட்ரூமின் குளிர்ந்த பளிங்கு சுவர் அவளது முதுகை தொட்டது. இனி பின்வாங்குவதற்கு வழியில்லை. ஆரியன் தன் 2 கரங்களையும் அவளது தலைக்கு இருபுறமும் சுவற்றில் ஊன்றி அவளை தன் பரந்த உடலின் கதகதப்பிற்குள் முழுமையாக சிறைப்பிடித்தான். அவனது உடலில் இருந்து வீசிய அந்த விலையுயர்ந்த வாசனை திரவியத்தின் நறுமணமும் ஆண்மைக்கே உரிய கதகதப்பும் அக்ஷராவின் சுவாசத்தை அடைந்தன. அவன் அவளது முகத்திற்கு மிக அருகில் குனிந்து அவளது ஆவேசமான மூச்சுக்காற்றை தன் முகத்தில் வாங்கினான். அவனது கண்கள் அவளது இதழ்களையும் பின் அவளது உக்கிரமான விழிகளையும் ஆழமாக ஊடுருவின. இந்த உலகத்துக்கே நான் ஆரியன் ஜெகநாத். ஆனா இந்த ரூம்குள்ள நான் உன் புருஷன் மட்டும்தாண்டி என் பொண்டாட்டி என்று அவனது கம்பீரமான அடித்தொனி குரல் அவளது காதோரம் முரசியாக முழங்கியது. அவனது மூச்சுக்காற்று அவளது கழுத்து வளைவில் பட்டு சூடேற்றியது. அக்ஷராவின் உடல் ஒரு நொடி அவள் அறியாமல் சிலிர்த்தது. நீ போடுற எந்த கார்ப்பரேட் கண்டிஷனும் இந்த ஆரியன் கிட்ட செல்லாத அக்ஷரா. நீ என்னை எவ்வளவு தூரம் இருக்கிறியோ அந்த வெறுப்போட உச்சத்திலையும் உன்னை என் மார்போட இறுக்கி பிடிக்கிற உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு. அதை இந்த உலகத்துல எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. அவனது அந்த நெருக்கமும் உடலின் அலாதியான உஷ்ணமும் அக்ஷராவின் இதய துடிப்பை 2 மடங்காக்கின. தன் இதயம் அவனுக்கு முன்னால் பலவீனப்படுவதை உணர்ந்த அக்ஷரா தன் சுயமரியாதையை மீட்டெடுக்க போராடினாள். தன் 2 கரங்களையும் அவனது அகன்ற மார்பில் வைத்து ஆக்ரோஷமாக தள்ளினாள். தொடாதேன்னு சொன்னல்லடா அசுரா என்று சீறிக்கொண்டு அவனது பிடியிலிருந்து விலகி அறையின் மறுகோடிக்கு சென்றாள். ஆரியன் அதை தடுக்காமல் தன் உதட்டோரம் அரும்பிய சிறு புன்னகையோடு அவளது ஆவேச ரசனை மிக்க நடையை பார்த்தபடி நின்றான். விடியற் காலையில் அந்த பிரம்மாண்ட பெங்களாவிற்குள் மகாலட்சுமியாய் அடியெடுத்து வைத்த அக்ஷராவிற்கு அந்த பகல் பொழுது முழுவதுமே ஒருவித அமைதி போர்க்களமாகவே இருந்தது. ஆரியனின் பங்களாவில் இருந்த வேலைக்காரர்களும்
ரித்துவினுடைய கள்ளமில்லாத அன்பும் அவளை உபசரிப்பதிலேயே குறியாக இருந்தனர். ஆனால் அக்ஷராவின் மனதோ தனக்குள்ளேயே ஒரு அக்னி குழம்பை சுமந்து கொண்டிருந்தது. ஆரியனும் பகல் முழுதும் தன் கார்ப்பரேட் வேலைகளில் மூழ்கியிருப்பது போல காட்டிக்கொண்டாலும் அவனது கூர்மையான பார்வைகள் அக்ஷராவை ஒரு நொடி கூட விட்டு விலகவில்லை. சூரியன் மெல்ல அஸ்தமித்து மாலை பொழுதின் செவ்வானம் அந்த பங்களாவின் ஜன்னல்கள் வழியே ஊடுருவத் தொடங்கிய நேரத்தில் பங்களாவின் சூழல் மெல்ல மாறத் தொடங்கியது. மாலை 7 மணி. அக்ஷரா மாடி அறையின் பால்கனியில் நின்று தூரத்தில் தெரிந்த அடையாற்றின் அலைகளை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். அவளது அடர் சிவப்பு நிற அக்வா பட்டு சேலையின் முந்தானை மாலை நேர காற்றில் படபடத்தது. அப்போது மாஸ்டர் பெட்ரூமின் தடிமனான தேக்கு மர கதவில் மெல்லிய தட்டல் சத்தம் கேட்டது. அக்ஷரா அம்மா என்று ஆகாஷின் அம்மாவின் வாஞ்சையான குரல் கதவை தாண்டி ஒலித்தது. அக்ஷரா சட்டென்று தன் சிந்தனைகளில் இருந்து மீண்டு சேலையை சரி செய்தபடி கதவை திறந்தாள். வாசலில் ஆகாஷின் அம்மாவும் பின்னால் குறும்பு புன்னகையோடு ரித்துவும் கையில் பூக்கள் நிரம்பிய தட்டோடு அஞ்சலியும் நின்றிருந்தனர். அதே நேரம் மாடி படிக்கட்டுகளில் கம்பீரமாக ஏறி வந்து கொண்டிருந்தான் ஆரியன். தன் கருப்பு நிற சட்டையின் கைகளை முழங்கை வரை மடித்து விட்டபடி தன் இடது மணிக்கட்டு தங்க கடையத்தை திருகியவாறு அவன் அங்கே வந்து நின்றான். என்னம்மா இந்த நேரத்துல என்று ஆரியன் நிதானமான குரலில் கேட்க, என்ன தம்பி கேள்வி இது? காலையில தானே புது பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சா? சாயங்காலம் சூரியன் மறைஞ்சதும் முறைப்படி மணமக்களுக்கு முதலிரவுக்கான ஏற்பாடுகளை செய்ய வேணாமா என்றபடி ஆகாஷின் அம்மா பூரிப்போடு அறைக்குள் அடியெடுத்து வைத்தார். அக்ஷராவின் இதயம் ஒரு நொடி திருக்கிட்டு உறைந்தது. முதலிரவா? இவர்களிடம் இருந்து எப்படி தப்பிப்பது என்று அவளது கார்ப்பரேட் மூளை பதறியது. ரித்து ஓடி வந்து அக்ஷராவின் கரங்களை பற்றி கொண்டாள். அண்ணி, உங்களுக்காக தான் இந்த மல்லிகைப்பூ மாலையும் பால் சொம்பும். என் அண்ணன் வாழ்க்கையில இன்னைக்கு மாலை பொழுதுல இருந்துதான் உண்மையான சந்தோஷமே தொடங்க போகுது என்று கூறி அந்த அரைக்கட்டிலை சுற்றிலும் அடர் சிவப்பு ரோஜா இதழ்களையும் நறுமணம் வீசும் மல்லிகை பூக்களையும் தூவி அழகுபடுத்தினாள். ஆகாஷின் அம்மா அக்ஷராவின் அருகே வந்து அவளது தலையில் கை வைத்து அன்போடு ஆசிர்வதித்தார். மகாலட்சுமியா இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க. புது வாழ்க்கைய தொடங்குற பொண்ணுக்கு கொஞ்சம் தயக்கமும் நடுக்கமும் இருக்கிறது இயல்புதான். ஆனா என் ஆரியன் தம்பி உன்னை சந்திரனை போல கண் கலங்காம பார்த்துப்பான். எந்த யோசனையும் இல்லாம சந்தோஷமா இருங்கடா என்று கூறி கையில் இருந்த தங்க நிற பித்தளை செம்பில் சுட சுட வாசனை நிறைந்த பாலை கொடுத்து அக்ஷராவின் கைகளில் ஏந்த வைத்தார். பெரியவரின் தாய்மையான அன்பிற்கு முன்னால் அக்ஷராவால் மறுக்கவும் முடியவில்லை, ஒப்புக்கொள்ளவும் முடியவில்லை. முதட்டோரம் ஒரு போலி புன்னகையை வரவழைத்துக் கொண்டு அமைதியாக தலையசைத்தாள். சரிப்பா, நாங்க கிளம்புறோம். தம்பி, பொண்ண நல்லபடியா பாத்துக்கோ என்று கூறி பெரியவர் வழிநடத்த ரித்துவும் அஞ்சலியும் குறும்பு சிரிப்போடு கதவை வெளிப்பக்கமாக பூட்டிவிட்டு சென்றனர். டக் என்ற கதவு பூட்டப்படும் கனத்த ஒலி அந்த அறையில் மீண்டும் எதிரொலித்தது. அறையில் மீண்டும் அந்த இருவர் மட்டுமே. மாலை நேரத்தின் மிதமான வெளிச்சமும் மல்லிகை பூக்களின் நறுமணமும் பாலின் வாசனையும் அறையை சூழ்ந்திருந்தாலும் அங்கே வீசியது காதலின் தென்றல் அல்ல, 2 மாபெரும் சக்திகளின் உக்கிரமான போர்க்களம். அக்ஷரா தன் கையில் இருந்த பால் செம்பை அங்கிருந்த பளிங்கு மேஜை மீது ஆக்ரோஷமாக டங் என்ற ஒளியுடன் தூக்கி வைத்தாள். நாடகம் முடிஞ்சது ஆரியன் என்று சீறினாள். அவளது குரலில் ஆத்திரமும் அவமானமும் கலந்திருந்தன. பெரியவங்க முன்னாடி நான் அமைதியா இருந்ததை வச்சு நான் உனக்கு கீழ்ப்படைஞ்சு போயிட்டேன்னு மனசுல கணக்கு போட்டுடாத. இந்த பூ, இந்த பால், இந்த முதலிரவு சடங்கு எதுவுமே நமக்குள்ள நடக்காது. என்ன நெருங்க நினைக்காம அந்த சோஃபாவுல போய் அமைதியா படுத்துக்கோ. ஆரியன் மெதுவாக அவளை நோக்கி நடந்து வந்தான். அவனது ஒவ்வொரு அடியும் பளிங்கு தரையில் அதிர்வை ஏற்படுத்தியது. அவன் மேஜையில் இருந்த பால் சொம்பை எடுத்து அவளது விழிகளை ஆழமாக பார்த்தபடியே ஒரே மூச்சில் பாதியை குடித்துவிட்டு மீண்டும் மேஜை மீது வைத்தான். பெரியவங்க ஆசையா கொடுத்த பாலை வீணாக்க கூடாது அக்ஷரா என்று கம்பீரமாக சொன்னவன் சற்றென்று அவளது இடுப்பை தன் வலது கரத்தால் வளைத்து ஒரே இழுப்பில் அவளை தன் மார்போடு சேர்த்து அணைத்துக் கொண்டான். ஆரியன் என்று அக்ஷரா அதிர்ச்சியில் கத்தினாள். அவளது கரங்கள் அவனது அகன்ற மார்பை நோக்கி வந்தன. ஆனால் ஆரியன் அவளது 2 கரங்களையும் தன் ஒற்றை கையால் பற்றி அவளது தலைக்கு மேலே கொண்டு சென்று சுவரோடு சேர்த்து முடக்கினான். அவளது அடர் சிவப்பு பட்டு சேலையின் முந்தானை லேசாக நழுவி சரிய அவளது மென்மையான வெற்றியிடையின் வளைவில் ஆரியனின் இடது கையின் சூடான விரல்கள் அழுத்தமாக பதிந்தன. விடுடா அசுரா,
உன்னை நான் வெறுக்கிறேன், கொடூரமா வெறுக்கிறேன் என்று அக்ஷரா அவனது பிடியிலிருந்து விலக தன் உடலை நெளித்தாள். அவளது கொதிக்கும் மூச்சுக்காற்று அவன் முகத்தில் ஆவேசமாகப்பட்டது. நீ எவ்வளோ வேணா வெறுடி என் பொண்டாட்டி என்றான் ஆரியன். அவனது குரல் அந்த அறையின் அமைதியில் மிகவும் ஆழமாகவும் காந்தமாகவும் ஒலித்தது. அவன் அவளது நெற்றி பொட்டில் தன் உதடுகளை ஆழமாக பதித்தான். அந்த உஷ்ணமான தீண்டலில் அக்ஷராவின் நரம்புகள் ஒரு நொடி அவள் அறியாமல் தளர்ந்தன. நீ என்ன வெறுக்கிற ஒவ்வொரு வினாடியும் உன் நெஞ்சு துடிப்பு எவ்வளவு வேகமா ஏறி இறங்குதுன்னு உணருறியா? இந்த அந்தி பொழுதுல, இந்த மல்லிகை பூக்களுக்கு நடுவுல நீ எவ்வளவுதான் ஆர்ப்பாட்டம் பண்ணினாலும் இந்த ஆரியனோட காதல்ல இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது. அவன் அவளது கழுத்து வளைவில் தன் முகத்தை புதைத்து மென்மையாக அழுத்த கடித்தான். ஆ என்று அக்ஷராவின் உதடுகளிலிருந்து மெல்லிய முனகல் வெளிப்பட்டது. அவளது கண்கள் கோபத்தில் கணங்கினாலும் அவளது ஈகோ குறையவில்லை. தன் உடலின் முழு வலிமையையும் கூட்டி அவனது மார்பில் தன் தலையால் முட்டி அவனை சற்று பின்னுக்கு தள்ளினாள். உன் தொடுதல் என் உடம்ப அருவருக்க வைக்குது ஆரியன். தாலி கட்டுனா பொண்டாட்டி ஆகிட முடியாது. என் மனசா உன்னால ஜெயிச்சு என் பக்கத்துல வரக்கூட முடியாதுடா என்று மூச்சு வாங்க சீறினாள். ஆரியன் லேசாக சிரித்தான். அவளது ஆவேச பார்வையை ரசித்தபடியே தன் சட்டையின் பொத்தான்களை கழற்றி வீசினான். அவனது தசைப்பிடிப்பான அகன்ற மார்பும் அவனது கம்பீரமான ஆளுமையும் அந்த மிதமான வெளிச்சத்தில் மிளிர்ந்தன. மனசு ஜெயிக்கிறது கார்ப்பரேட் பிசினஸ் இல்ல அக்ஷரா, அது அசுரத்தனம். இன்னைக்கு இரவு முழுக்க நீ என்னை வெறுத்துட்டே இரு. அந்த வெறுப்போட வெளிச்சத்திலேயே உன்னை என் காதலால சுட்டெரிக்கிறேன். அவன் மீண்டும் அவளை நோக்கி அடியெடுத்து வைக்க அக்ஷரா கோபத்தின் உச்சத்தில் கட்டிலில் இருந்த தலையணையை எடுத்து அவன் மீது தூக்கி வீசினாள். மாலை பொழுது கடந்து நள்ளிரவை நோக்கி நகரும் அந்த வேளையில் அந்த மாஸ்டர் பெட்ரூமே ஒரு காதல் போர்க்களமாக மாறியது. ஆத்திரத்தின் உச்சத்தில் அக்ஷரா தூக்கி வீசிய அந்த தலையணையை ஆரியன் தன் ஒற்றை கையால் மிக சாதாரணமாக பிடித்து கொண்டான். அவளது விழிகளில் தெரிந்த அந்த உக்கிரமான கோபத்தை கண்டு அவனது உதடுகளில் மீண்டும் ஒரு மெல்லிய கெத்தான புன்னகை அரும்பியது. எவ்வளவு நேரம்தான் கோபப்பட்டு உடம்பை கெடுத்துப்ப அக்ஷரா? காலையில இருந்து மனசுக்குள்ளையும் உடம்புலையும் ஏகப்பட்ட ரணங்களை சுமந்துட்டு இருக்க. போய் நிம்மதியா தூங்கு என்று மென்மையான குரலில் கூறியவன் தலையணையை மீண்டும் கட்டிலின் மீது வைத்தான். அவளை மேலும் வற்புறுத்தாமல் அமைதியாக சென்று அந்த தேக்கு மர சோஃபாவில் சாய்ந்து படுத்து கொண்டான். தன் கைகளை தலைக்கு அடியில் கொடுத்து கண்கள் மூடி அமைதியானான். அக்ஷரா மூச்சு வாங்க அவனையே சில வினாடிகள் வெறித்து பார்த்தாள். அவனது இந்த அசைக்க முடியாத நிதானமும் அவளிடம் காட்டும் அதீத கவனமும் அவளை இன்னும் கோபப்படுத்தினாலும் அவளது உடலின் அசதியும் மனதின் களைப்பும் மெல்ல அவளை ஆட்கொள்ள தொடங்கின. கார்ப்பரேட் சாம்ராஜ்யத்தை வீழ்த்த நாளை காலை தொடங்க போகும் போர்க்களத்திற்கு தன் உடலுக்கும் மூளைக்கும் ஓய்வு தேவை என்பதை அவளது பிசினஸ் மூளை உணர்த்தியது. வேறெந்த வழியும் இன்றி கட்டிலின் ஒரு ஓரமாக சென்று தன் பட்டு சேலையை சரி செய்தபடி மெல்ல சாய்ந்தாள். மல்லிகை பூக்களின் நறுமணமும் அறையின் மிதமான நீல நிற வெளிச்சமும் அந்த நள்ளிரவை அமைதியாக்கியிருந்தன. கட்டிலில் படுத்திருந்த அக்ஷராவுக்கு தூக்கம் வர மறுத்தது. அவளது கண்கள் சோஃபாவில் படுத்திருந்த ஆரியனை நோக்கி சென்றன. இவன் உண்மையிலேயே அசுரனா, இல்ல இந்த அன்பின் போர்வையில என்னை வீழ்த்த வந்த மாயக்காரனா என்ற கேள்வி அவளது மனதை குடைந்தது. அதே நேரம் சோஃபாவில் படுத்திருந்த ஆரியன் அவளது மூச்சுக்காற்றின் சீரான சத்தத்தை கேட்டபடி கண்கள் மூடியே தன் உதட்டோரம் புன்னகைத்து கொண்டிருந்தான். நீ என்னை எவ்வளவு தூரம் வெறுத்தாலும் சரி அக்ஷரா, இந்த அசுரனோட கோட்டைக்குள்ள வந்த நீ இனி எங்குமே தப்பிச்சு போக முடியாது. அந்த நள்ளிரவின் மிதமான அமைதியில் இருவேறு துருவங்களாக இருந்த இருவரின் இதயங்களும் அடுத்த நாள் தொடங்க போகும் மாபெரும் கார்ப்பரேட் போருக்காக அமைதியாக தூக்கத்தை தழுவின. நள்ளிரவு 1:30 மணி. அந்த பிரம்மாண்டமான அறையில் மிதமான நீல நிற இரவு வெளிச்சம் மட்டுமே பரவி இருந்தது. ஜன்னல் வழியே லேசான பனிமூட்டம் ஊடுருவி கொண்டிருந்தது. ஆரியன் சோஃபாவில் தலை சாய்த்து கண்கள் மூடி தூங்குவது போல கிடந்தான். அவனது சீரான மூச்சுக்காற்று அவன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதை போல காட்டியது. அக்ஷரா மெதுவாக கட்டிலில் இருந்து எழுந்தாள். சத்தமே வராத அளவுக்கு அவளது பாதங்கள் நைசாக தரையில் பட்டன. அறைக்குள் பரவியிருந்த அமைதியை தொந்தரவு செய்யாமல் மெல்ல நடைபெற்று பால்கனியை நோக்கி சென்றாள். அங்கே திறந்த வெளிக்காற்றை சுவாசித்தபடி நின்றவளுக்குள் இத்தனை நேரம் அடங்கியிருந்த அவளது கூர்மையான கார்ப்பரேட் மூளை இப்போது தன் விஸ்வரூபத்தை காட்டத் தொடங்கியது. இவனிடம் தோற்று போவதற்கோ இவனது பாச வலையில் வீழ்வதற்கோ நான் சாதாரண பொண்ணு இல்ல. இவனை இவனோட சொந்த கோட்டையிலேயே வச்சு இவனோட பிசினஸ் சாம்ராஜ்யத்தை ஒரே அடையில தரமட்டமாக்கணும் என்று அவளது மனசாட்சி அவளுக்குள் கொந்தளித்தது.
அவள் தன் அடர் சிவப்பு பட்டு சேலையின் மடிப்பிற்குள் ரகசியமாக மறைத்து வைத்திருந்த தன் என்கிரிப்டட் ரகசிய ஸ்மார்ட் போனை வெளியே எடுத்தாள். அந்த போனில் எந்த ஒரு GPS அமைப்பும் ஆரியனின் ஹேக்கர்களால் ட்ரேஸ் செய்ய முடியாதபடி சிறப்பு பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. தன் நிறுவனத்தின் முதன்மை செயலாளருக்கு அதிவேகமாக மெசேஜ் தட்ட தொடங்கினாள். ஆரியன் ஜெகநாத்தோட ஜெகநாத் குரூப்ஸ் அடுத்த வாரம் பங்கு சந்தையில லான்ச் பண்ண போற 1000 கோடி மதிப்புள்ள ப்ராஜெக்ட் போனிக்ஸ் பத்தின ரகசிய ஷேர் ப்ரோக்ராம் விவரங்களை உடனே ஹேக் பண்ணுங்க. அவனோட மெயின் சர்வர் பாஸ்வேர்டை உடைச்சி அந்த பங்குகளை உள்ளிருந்தே வீழ்த்துறதுக்கான வேலையை பாருங்க. நாளைக்கு காலையில ஆபீஸ் போறதுக்குள்ள எனக்கு ரிப்போர்ட் வேணும். அக்ஷராவின் இதழ்களில் ஒரு வஞ்சகமான பேரரசுக்கே உரிய வெற்றியின் புன்னகை அரும்பியது. ஆரியன் ஜெகநாத், உன் பிசினஸ் கோட்டையோட வேறையே அறுத்தெறிய போற, அப்புறம் நீ ஏன் காலடியில நிற்ப என்று மனதிற்குள் நினைத்து கொண்டு மெசேஜ் பொத்தானை அழுத்தி சென்ட் செய்தாள். ஆனால் அவளது மெசேஜ் அனுப்புதல் முடிந்த அடுத்த வினாடி அவளது பின்னங்கழுத்தில் ஒரு கதகதப்பான அடர்த்தியான மூச்சுக்காற்று பட்டது. அவளது இடுப்பை சுற்றி இரு இரும்பு கரங்கள் ஆக்ரோஷமாகவும் அதே நேரம் அதீத மென்மையாகவும் வளைத்து பிடித்தன. அக்ஷரா அதிர்ச்சியில் உறைந்து போனாள். அவளது இதயம் ஒரு கணம் நின்று துடித்தது. ப்ராஜெக்ட் ஃபீனிக்ஸோட மெயின் சர்வர் பாஸ்வேர்ட் அக்ஷரா மை குயின். அதை ஹேக் பண்ணி கஷ்டப்பட வேணாண்டி, வேணும்னா நோட் பண்ணிக்கோடி, என் பொண்டாட்டி. ஆரியனின் அந்த ஆழமான காந்த குரல் அவளது வலது காதோரம் மென்மையாக அதே நேரம் அதிகாரம் கலந்த அழுத்தத்தோடு முணுமுணுத்தது. அக்ஷரா திடுக்கிட்டு திரும்பி பார்க்க முயன்றாள். ஆனால் அவன் அவளது இடுப்பில் இருந்த பிடியை இன்னும் இறுக்கி அவளது முதுகை தன் விரிந்த மார்போடு அணைத்துக் கொண்டான். அவன் எப்போது சோஃபாவில் இருந்து எழுந்து சத்தமில்லாமல் தன் பின்னால் வந்து நின்றான் என்றே அவளால் யூகிக்க முடியவில்லை. அவனது இடது கை மெதுவாக இறங்கி அவளது கையில் இருந்த ரகசிய போனை மிக சாதாரணமாக பிடுங்கியது. அதை கூட பார்க்காமல் பக்கத்தில் இருந்த மேஜை மீது வீசி எறிந்தான். நீ நீ தூங்கலையா என்று அக்ஷரா தன் பற்களை இருக்க கடித்தபடி கோபத்தில் குரல் நடுங்க சீறினாள். ஆரியன் லேசாக சிரித்தான். அவனது சிரிப்பு அந்த அறையின் அமைதியில் ஒரு மாயாஜாலத்தை உருவாக்கியது. அவளது ஆத்திரத்தை கண்டு ரசித்தபடியே அவளது இடுப்பு வளைவை இன்னும் தன் மார்போடு சேர்த்து அணைத்தான். அவனது தங்க கடையம் அவளது வெற்றி இடுப்பின் மேல் உரசி ஒருவித சிலிர்ப்பை ஏற்படுத்தியது. அவன் அவளது கழுத்து வளைவில் தன் உதடுகளை லேசாக பதித்து அவளது நரம்புகளை முடங்க வைத்தான். என் கோட்டைக்குள்ள வந்துட்டு எனக்கே எதிராவே ரகசிய சதித்திட்டம் தீற்றியா? உன்னோட இந்த கார்ப்பரேட் முறையை நான் ரொம்பவே ரசிக்கிறேன் அக்ஷரா என்று கூறியவன் அவளை தன் பக்கமாக திருப்பி அவளது தாளையை பற்றி தன் பக்கம் தூக்கினான். அவளது கோபக் கண்களை நேருக்கு நேராக சந்தித்தான். நீ என்ன வீழ்த்த நினைக்கிற ஒவ்வொரு கார்ப்பரேட் சதியும் எனக்கு ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு மாதிரிடி. ஏன்னா இந்த ஆரியன் ஜெகநாத்தோட மொத்த சாம்ராஜ்யமும் இந்த உயிரும் உனக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. நீ என்ன அழிக்க நினைக்கிற ஒவ்வொரு நொடியும் உன்னை இன்னும் ஆழமா அசுரத்தனமா காதலிக்க தோணுது. அவனது வார்த்தைகளில் பொங்கி வழிந்த அதீத காதலும் அசைக்க முடியாத கம்பீரமும் அக்ஷராவின் நெஞ்சை ஏதோ ஒரு மூலையில் அசைத்து பார்த்தன. அவனது கைகளின் அழுத்தத்திலும் அந்த நள்ளிரவு நெருக்கத்திலும் அவளது உடலும் மனதும் ஒரு நொடி தடுமாறின. கைய விட ஆரியன், உன் போலி காதல் எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை உன்னோட வீழ்ச்சியும் என் சுதந்திரமும் மட்டும்தான் என்று அவனது மார்பில் கை வைத்து முழு பலத்தோடு தள்ளினாள் அக்ஷரா. ஆனால் ஆரியன் அசையவே இல்லை. மலை போல நின்றவன் அவளது இடுப்பிலிருந்து தன் பிடியை லேசாக தளர்த்தி அவளது தவிக்கும் இதழ்களில் தன் சூடான உதடுகளால் ஆழமாக அழுத்தமாக ஒரு முத்தத்தை பதித்தான். அந்த தீண்டலில் இருந்த உஷ்ணம் அக்ஷராவின் உச்சி முதல் பாதம் வரை மின்சாரத்தை பாய்ச்சியது. பார்க்கலாண்டி, உன் விருப்பு ஜெயிக்குதா இல்ல இந்த அசுரனோட காதல் உன்னை என் காலடியில பேரரசியா உட்கார வைக்குதான்னு பார்த்துடலாம் என்று கெத்தாக கூறிவிட்டு அவளது நிலை குலைந்த வழிகளை பார்த்தபடியே மெல்ல நகர்ந்து சென்று சோஃபாவில் அமர்ந்தான். அவன் விலகி சென்ற பின்பும் அந்த இடமே உறைந்து போய் நிற்பது போல இருந்தது அக்ஷராவுக்கு. அவனது தீண்டலின் உஷ்ணமும் ப்ராஜெக்ட் ஃபீனிக்ஸ் பாஸ்வேர்டும் அக்ஷராவின் மூளையை உலுக்கிக் கொண்டிருந்தன. அவளது இதழ்களில் இன்னும் அவனது மூச்சுக்காற்றின் சூடும் அந்த அழுத்தமான முத்தத்தின் அதிர்வும் மாறாமல் அப்படியே தங்கியிருந்தது. இத்தனை காலம் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்த இதய துடிப்பு இப்போது நெஞ்சை உடைத்து கொண்டு வெளியே வந்துவிடும் போல அசுர வேகத்தில் அடித்தது. அவனது ஒவ்வொரு வார்த்தையும் அவளது மூளைக்குள் மீண்டும் மீண்டும் எதிரொலித்துக் கொண்டே இருந்தது. தற்காப்புக்காகவும் தன் கார்ப்பரேட் ஆதிக்கத்தை காட்டவும் அவள் அமைத்திருந்த பிம்பம் அவனது ஒரே ஒரு தீண்டலில் முற்றிலுமாக தகர்ந்து போயிருந்தது. கோபப்படுவதா, திகைப்பதா
அல்லது அவனை நோக்கி மனம் இழுக்கப்படுவதை எண்ணி வெட்கப்படுவதா என்று புரியாமல் கால்கள் தள்ளாட அங்கே மௌனமாக உறைந்து நின்றாள். மறுநாள் காலை ஜெகநாத் குரூப்ஸ் தலைமை அலுவலகத்தில் அக்ஷரா எடுத்து வைக்க போகும் அந்த அதிரடி அடி என்ன? தன் மனைவியின் கார்ப்பரேட் தாக்குதலை தன் அசுரத்தனமான காதலாலும் ஆளுமையாலும் ஆரியன் எப்படி எதிர்கொள்ள போகிறான்? இந்த ஸ்டோரியோட கண்டினியூவேஷனை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.